சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு ஒரு ரகசிய செய்தி சொல்ல வந்திருக்கின்றேன். நீ தனிமையில் கேட்டுவிட்டு உன்னை சுற்றி நடக்கும் விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதுவரையிலும் யார் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு காரியம் நடந்ததில்லை. அதனால் இந்த சாயப்பா இதனை உனக்கு நான் தனிமையில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. உனக்கென்று உன் அப்பா உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதையும் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இனி நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலம், நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த காலம் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து நடந்து கொள்ள இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை கண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக எப்படி தர இருக்கிறது என்பதை நீ தெளிவாக உணர வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு நடக்கும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தனிமையில் சொல்ல வேண்டி நான் வருகிறேன் என்றால் இவை அத்தனையும் நீ என்னவாக பார்க்கிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவாக எதிர்கொள்கிறாய் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்றோ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்காகவே நான் தொடர்கின்ற இந்த விஷயங்கள் இனி சுற்றிலும் உனக்கு நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதற்கானது என்பதையும் நீ உணர்ந்து விட வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு தருணங்கள் இந்த சாயப்பா உனக்கே என்று நான் உன்னை வாழ்த்தி வருகின்றேன். உனக்கு நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு வெற்றியை நான் உனக்கென்று தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை இந்த சாயப்பா என்னுடைய அருளோடு நல்ல வாய்ப்பை உனக்கு கொடுத்து விட்டது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நீ எதையும் எண்ணி ஒருபொழுதும் கலங்கக்கூடாது. உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு இனி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உனக்காகத்தான் இந்த சாயப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். உனக்காகத்தான் இந்த சாயப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வருகின்றேன். உன் முன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில் முழுமைப்படுத்தி விட்டாயானால் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று தெளிவுபடுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ உனக்கே என்று நிச்சயமாக மேன்மைப்படுத்திக் கொள்வாய் அல்லவா? உனக்கே என்று இந்த வாழ்க்கை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? எதையோ எதிர்பார்த்து என் குழந்தை அடைந்த ஏமாற்றங்கள் இனிமேல் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதை மறந்து விடாதே. தலைகீழான ஒரு புரிதலையும் உன் வாழ்க்கையில் இனி கொடுக்கும். ஏன் தெரியுமா? சுற்றி நடந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்படி புரிந்து கொண்டாய் என்பதை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் தருகிறது அல்லவா? அதுபோல நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் இனிமேல் சில மாற்றங்களும் சில புரிதல்களும் உனக்கு நிச்சயமாக நடக்கப் போகிறது என்பது உண்மை. இதை எல்லாமும் கடந்து உனக்கு ஒரு தெளிவு இந்த வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்பது உண்மை. உன் சாயப்பா உனக்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். அப்பா, உனக்கான ரகசியங்களை உன் வாழ்க்கைக்கான தெளிவையும் உனக்கு என்னவென்று சொல்லிவிட நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. பல அதிர்ஷ்டத்தை கடந்து நமக்கு கிடைத்தது அதிர்ஷ்டம் என்று தெரியாமல் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்திருக்கிறாய். இனிமேல் எதை உனக்கு நான் கொடுப்பதாக இருந்தாலும் எதை உனக்கு நான் நடத்துவதாக இருந்தாலும் அதை முழு மன தெளிவோடு நான் நடத்தி கொடுக்க வருவேன். முழு புரிதலோடு உனக்கு நான் கொடுப்பேன். ஆனால் உனக்கு நடந்தது போன்ற ஒரு விஷயம் யாருக்கும் நடந்ததில்லை என்று நான் இத்தனை அழுத்தம் திருத்தமாக உனக்கு சொல்கிறேன் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த விஷயத்தை கட்டாயமாக என் குழந்தை நீ என்னவென்று இனி புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கும் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் என் குழந்தை கட்டாயமாக நீ என்னவென்று உணர வேண்டும். இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லா சூழ்நிலைகளையும் நீ உன் வசமாக்க முயற்சி செய். ஏனென்றால் யாருக்கும் நடக்காத ஒரு விஷயம் உன் வாழ்க்கை இப்பொழுது தொடர்ச்சியாக உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம்
யார் வாழ்க்கையிலும் இனிமேல் எந்த வகையிலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துவிடவே செய்யாது என்று நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தெளிவாகவே உனக்கு சொல்ல வேண்டுமென்றால், இங்கு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சில நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனோ தானோவென்று ஒரு வாழ்க்கையை என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஏனோ தானோவென்று இந்த வாழ்க்கை என் குழந்தை நீ எதிர்கொண்டு வருகிறாய். உன்னை சுற்றி இந்த சாயப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக முதலில் புரிந்து, ஏக்கங்கள் அதிகமாக இருந்துவிட்டது, வாழ்க்கையில் சோதனைகளும் துன்பங்களும் அதிகமாக இருந்துவிட்டது, இனி உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்ற பதற்ற உணர்வு உனக்குள் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நமக்குள் நாம் எந்த விஷயத்தை தேடுகிறோமோ, நமக்குள் நாம் எந்த விஷயத்தை அதிகமாக உணர முயற்சி செய்கிறோமோ, அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு என்றும் இந்த சாயப்பா துணை இருந்தபொழுது உனக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு தான் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான மாற்றத்தை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான புரிதலை நான் நிச்சயமாக உன் வசமாக தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதையெதையோ எண்ணி எதையெதையோ கடந்து நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை இனி முழுமையாக நமக்கு ஒவ்வொன்றையும் இனிமேல் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சரியான புரிதலோடு உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. இதுவரையிலும் யாருக்கும் நடந்திராத ஒன்று, இதுவரையிலும் யார் யார் வாழ்க்கையிலும் யாருக்கும் கிடைத்திராத ஒன்று, இப்பொழுது அது உன் வாழ்க்கையாக உனக்கானதாக மாறப்போகிறது. நீ விரும்புகின்ற ஒன்றாக அது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கப் போகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. என்னவெல்லாமோ நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள், உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் இனி நினைத்து கலங்கிடாதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கும் வெற்றியை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இதை எல்லாமும் எதிர்கொள்ள நீ தயங்காமல் இருக்கத்தான் வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தது என்பதை நீ முன்பு அறிந்தது போல இனிமேல் நடக்கும் நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள். அதிர்ஷ்டத்தை கண்டு எப்பொழுதும் நாம் எந்த இடத்தில் நிற்கிறோமோ, எந்த விஷயத்தை பெற்றிட நினைக்கிறோமோ, அதுபோல அந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக சொல்லித்தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ உணர நினைக்கும் விஷயங்களை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள். யாரிடத்தில் நாம் என்ன பெற நினைக்கிறோமோ அது நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைத்ததில்லை. ஏனென்றால் பொறாமை எண்ணங்கள் தான் காரணம். எங்கே அவர்களை விட நீ வாழ்க்கை முன்னேறி விடுவாயோ என்ற ஒரு பொறாமை எண்ணத்தினால்தான் இவர்கள் நீ கேட்ட எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு செய்து கொடுக்க விரும்பவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கும் அத்தனை மாற்றங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சாயப்பாவினுடைய அன்பு கொண்டு உனக்கென்று நான் கொடுக்கும் அத்தனையிலும் என் குழந்தை நீ நல்ல மாற்றத்தை இனி கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். நல்லதொரு திருப்பம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக எப்பொழுதும் கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நிலையிலும் என் குழந்தை நீ பட்ட வேதனைகளும், ஒவ்வொரு நிலையிலும் என் குழந்தை நீ பட்ட சோதனைகளும் மாறி மாறி இனி உனக்கென்று நல்லதையே தரும் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கென்று நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தும் என்பதை நீ புரிந்து சூழ்நிலைகளையும் என் குழந்தை கடந்து வர வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தெய்வம் இருக்கின்ற அவசியம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த தெய்வம் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கை இனி முழுமையாகவே உன்னை சுற்றி வந்து உன்னை வாழ வைக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன் சாயப்பா நான் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றையும் இந்த அப்பா நான் செய்து தரும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய்? எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக செய்து தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எங்கே சாயப்பா நீ சொல்கின்றாயே தவிர இதுவரை எதுவும் செய்ததில்லையே. நான் உன்னையே நம்பிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ எனக்காக எதுவும் செய்வதாக
எனக்கு தெரியவில்லை என்று என்னிடம் தினமும் என்னிடமே மன்றாடுகின்றாய். எனக்கு நன்றாக தெரியும். அதற்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக நீ நினைத்ததை விட பல மடங்கு உனக்கு நான் திருப்பி தருவேன். அப்பொழுது நீ என்னை புரிந்து கொள்வாய் சாயப்பா எப்படிப்பட்டவர் என்று. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.